ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம். இது வரைக்கும் 34 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 35ஆம் பகுதி. காரில் சூர்யாவும் காவியாவும் போயிட்டுருக்கும்போது சூர்யா கிட்ட காவியா தன்னுடைய அக்கா சுப்ரியாவை பற்றி பேசிக்கிட்டே வந்தான். சூர்யாவும் அவள் பேசுகிறத கவனமாக கேட்டுக்கிட்டே வந்தான். சுப்ரியா அக்கா மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவங்க. அஸ்வினி அக்கா செஞ்ச தப்பால் தான் அப்பா அம்மா சுப்ரியா அக்கா கிட்ட பேசவே இல்லை. அவங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட அப்பா அம்மா சுப்ரியா அக்காவை நம்பவே இல்லை. அதனால தான் மாமா அவங்களுக்கு வந்த நல்ல நல்ல வரன்களை எல்லாம் தட்டி கழிச்சிக்கிட்டே வந்தாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல பசங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை. அதனால் ஒரு தடவையும் அவங்க கல்யாணம் பேச்சு எடுத்து கல்யாணம் முடிவடைகிற சமயத்தில் சுப்ரியா அக்கா அவங்கக்கிட்ட ஃபோனில் அவங்கள பற்றி தப்பாக ஏதாவது சொல்லி கல்யாணத்தை உடனடியாக நிறுத்திடுவாங்க என்று காவியா சொல்லிக்கொண்டே வரும்போது உடனே குறுக்கிட்ட சூர்யா, அதுக்கு காரணமே உங்களை பெற்றவங்களை கஷ்டப்படுத்தணும் தான் சுப்ரியா நினச்சிருக்கிறா. அவங்க பேசாமல் இருந்ததுனால அவங்கள பழி வாங்கிறதுக்காக அவள் அப்படி பண்ணியிருக்கா என்று சொன்னான் சூர்யா. அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மையான காரணம் நான் சொல்லட்டுமா மாமா? எங்கே ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா உடனே அப்பாவும் அம்மாவும் அக்காவை அத்தோடு மறந்துடுவாங்களோன்ற பயம்தான் சுப்ரியா அக்கா கிட்ட நிறையவே இருந்தது. அப்பா அம்மாவோட அன்புக்கும் பாசமும் அவங்க வேணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவும் தான் மறுபடியும் அப்பா அம்மா சுப்ரியா அக்கா கிட்ட பேசணுன்ற ஆசைக்காகவும் தான் அப்பா நீங்கள் நல்லவர் இல்லைன்னு சொல்லி கல்யாணத்தையே நிறுத்த பார்த்த போது கூட சுப்ரியா அக்கா பிடிவாதமாக பேசி உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்களால் சுப்ரியா அக்கா உங்ககிட்டேருந்து விலகி சீக்கிரமாகவே உங்களை விட்டு பிரிஞ்சு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கே அப்பா அம்மா கிட்டே வந்துடலான்னு அவங்க நினச்சாங்க என்று காவியா சொன்ன உடனே காரை பிரேக் போட்டு நிறுத்தினான் சூர்யா. என்ன, நீ உண்மையாக சொல்கிற காவியா என்று அதிர்ச்சி அடைந்து கேட்டான் காவியாவை பார்த்து சூர்யா. ஆமாம்மா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான காரணத்தை ரிசப்ஷன் அப்போ அருணா அக்கா கிட்ட அன்னைக்கு நைட்டு என்னுடைய அக்காவும் அருணா அக்காவும் 2 பேரும் பேசினதை நான் கேட்டேன் என்றாள் காவியா. உடனே சூர்யா தன் மனதுக்குள், ஆனால் நான் கோபத்தை அவளை அடித்த பொழுதெல்லாம் கூட அவள் என்னை விட்டு போகவே இல்லையே, என் கூடவே தான் இருக்கிறா. அப்பா அம்மாவோட பாசம் வேணும்னு நினச்சி என்னை விட்டு பிரிஞ்சு அவங்க கூட போகணும்னு நினச்சவ அவங்க கூப்பிட்டும் ஏன் போகலை என்று யோசிக்க ஆரம்பித்தான் சூர்யா. ஐயோ மாமா, அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருந்ததில்ல, டைம் போனதே தெரில, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, காரை ஏன் நிறுத்திட்டீங்க, சீக்கிரம் காரை எடுங்க மாமா என்று பதட்டப்பட்டாள் காவியா. இரு, நீ டென்ஷன் ஆகாத, நான் தான் உன்னை எடுத்துகிட்டு போய் உன் வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் நீ ஏன் டென்ஷன் ஆகிற, சரி என்று அவளை அழைத்து கொண்டு சென்றான் சூர்யா. அதன் பிறகு சூர்யா, சரி காவியா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உன் வீட்டில் ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ என்று கேட்டான். நீங்கள் என்கிட்ட பேசுனதெல்லாம் சொல்லுவேன் என்றாள் காவியா. அப்படியா, அவ்வளோ நல்ல பொண்ணா நீ என்று சூர்யா கேட்க, ஆமாம், அடித்தாலும் பரவாயில்லன்னு சுப்ரியா அக்கா மாதிரி நானும் உண்மையை தான் சொல்வேன், அஸ்வினி அக்கா மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் என்றாள் காவியா. உன் சுப்ரியா அக்காவும் தான் நிறைய பொய் சொல்கிறா என்றான் சூர்யா. உண்மைதான் மாமா, அக்கா போய் சொன்னாலும் அவள் வேறு யாரையோ காட்டித்தர விரும்பலைன்னு அர்த்தம். அவ்வளோ சீக்கிரத்தில் சுப்ரியா அக்கா மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்த விட மாட்டாள். எதிரியாக இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாள் என்றதும் உடனே சூர்யா, என்ன இது, உன் அக்காவை இப்படி ஒரேடியாக புகைந்து பேசுகிற, உனக்கு உன்னுடைய சுப்ரியா அக்கானா ரொம்ப பிடிக்குமா காவியா என்று கேட்டான் சூர்யா. ஆமாம்மா, அஸ்வினி அக்கா ஓடி போனதுலேருந்து எங்களோட பர்த்டேவை அப்பா கொண்டாடினதே இல்லை. ஆனால் சுப்ரியா அக்கா எனக்காக யாருக்கும் தெரியாமல் என் பர்த்டேவை ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடி என்னை சந்தோஷப்படுத்துவாங்க. அம்மா கிட்ட எது கேட்டாலும் வாங்கி தரவும் மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கும் செஞ்சு தரவும் மாட்டாங்க. இனிமேல் உங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு கண்டிஷனாக சொல்லிட்டாங்க. ஆனால் சுப்ரியா அக்கா நான் எது கேட்டாலும் செஞ்சு தருவாங்க. என் சுப்ரியா அக்காவோட சம்பளத்தை கூட எங்கள் அப்பா வாங்கலை.
சுப்ரியாக்கா அவங்களுக்குன்னு கூட எதுவுமே வாங்கிக்காம எனக்குன்னு தான் ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட தருவா. இப்போ கூட அக்கா என்ன நினச்சி தான் அழுதுட்ருப்பா என்று சொல்லிவிட்டு கண் கலங்க ஆரம்பித்தாள் காவியா. எதுக்கு? ஏன் உன்னை நினச்சி அழுதுட்ருப்பா? நீ சொல்கிறது எனக்கு புரியலையே என்று சூர்யா கேட்க, நாளைக்கு என்னோட பிறந்த நாள். நீங்கள் வேற அக்காவை எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. உங்ககிட்டேயும் அக்காவால் தைரியமாக எதுவும் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அவள் தான் வேலைக்கு கூட போகலையே, உங்கள் வீட்டில் தானே இருக்கா. எனக்கும் இந்த தடவை சுப்ரியா அக்காவால் gift எதுவும் வாங்கி தர முடியாது. எனக்கு gift வாங்கி தரலைன்னாலும் பரவாயில்ல. ஏமாம்மா, நாளைக்கு நான் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்து என் அக்காவை பார்க்கட்டுமா என்று கேட்டுவிட்டு அழ ஆரம்பித்தாள் காவியா. சூர்யா எதுவும் பேசவில்லை. அமைதியாக காரை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று காவியாவின் வீடு வந்த உடனே 2 பேரும் இறங்கி வீட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. வீட்டுக்குள்ளே சூர்யா வரத்தை பார்த்த உடனே ரவிச்சந்திரனும் ராதிகாவும் மிகவும் சந்தோஷப்பட்டு, வாங்க மாப்பிள்ளை வாங்க என்று வரவேற்றார்கள். காரை விட்டு வரும்போது சூர்யா அவங்களுக்குன்னு எதையுமே வாங்கிட்டு வரலன்னு அப்போதான் உணர்ந்தான். அதுக்கப்புறம் ரவிச்சந்திரனை பார்த்து, வர்ற வழியில் காவியாவை பார்த்தேன், அதான் அவளை அழைச்சிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தேன் என்று சொன்னவுடன் காவியா எதுவும் பேசாமல் ரூமுக்குள் சென்றாள். இருங்க மாப்பிள்ளை, காஃபி எடுத்துகிட்டு வரேன் என்று ராதிகா சொன்னவுடன், அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அத்தை, நாளைக்கு ஈவினிங் என் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், நீங்கள் எல்லாரும் அவசியம் வரணும், அதை சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன். சரி, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றான் சூர்யா. திடீர்னு என்ன ஃபங்க்ஷன், அதுவும் நாளைக்கே என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள் ரவிச்சந்திரனும் ராதிகாவும். சூர்யா தன் வீட்டுக்குள் வந்தவுடன் வீட்டில் உள்ளவர்களிடம், நாளைக்கு ஈவினிங் வீட்டில் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், அதுக்கான ஏற்பாடுகளெல்லாம் நீங்கள் தான் மாமா செய்யணும் அப்படின்னு பூபதி கிட்ட சொல்லிவிட்டு, சுப்ரியா கிட்ட கூட நீ வீட்டெல்லாம் ரெடி பண்ணி வை, அலங்காரம் பண்ணி வை என்று சுப்ரியாவிடமும் கூறினான் சூர்யா. சுப்ரியாவும் சரி என்று தலையாட்டினாள். அன்று இரவு முழுவதும் சூர்யா சுப்ரியாவை பற்றியே தான் யோசித்து கொண்டிருந்தான். என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு இருந்து தான் சுப்ரியா என்ன கல்யாணம் பண்ணியிருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் தவறான நடவடிக்கைகள் கொண்டவனாக நான் இருந்ததுனால தான், அந்த காரணங்களுக்காகவே தான் சுப்ரியா எனக்கு மனைவியாக கிடைக்க காரணமாக இருந்திருக்கு. இதுவே நான் ஒரு நல்ல பையனாக இருந்திருந்தாலும் நிச்சயமாக சுப்ரியா எனக்கு கிடச்சிருக்க மாட்டா. மற்ற வரன்களெல்லாம் தட்டி கழித்த மாதிரி தான் என்னையும் தட்டி கழிச்சிருப்பா. என்னுடைய இந்த தவறான பழக்க வழக்கங்கள் மூலயமா தான் சுப்ரியா எனக்கு மனைவியாக கிடைச்சிருக்கத்தை நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது என்று அந்த செயினையே பார்த்து யோசித்து கொண்டிருந்த சூர்யா, என்ன இது, மணி 11 ஆகியும் ஏன் இன்னும் சுப்ரியா என்னோடய ரூமுக்கு வரல, அப்படி என்ன தான் கீழே வேலை பார்த்துட்ருக்கா, ஒருவேளை ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணுன்னு சொன்னதுனால வேறு ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பாளோ என்று எழுந்து கீழே சென்று அவளை தேடி கிச்சனுக்குள் உள்ளே சென்று பார்க்க, சுப்ரியா பால் காய்ச்சி பால் புட்டியில் ஊற்றி கொண்டிருந்ததை பார்த்தான். பிறகு அவளிடம் சென்று, நீ ஏன் இதெல்லாம் செய்கிற, ரீனா தானே இதெல்லாம் செய்யணும், அவள் எங்கே மகாராணி தூங்கிட்டு இருக்காளா, ஏன் அவள் குழந்தை கூட அவளால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியலையாம்மா என்று சூர்யா கோபப்பட, என்னடா இப்போ தான் உன் பொண்டாட்டி மேலே உனக்கு இவ்வளோ அக்கறை வந்ததா என்று அங்கு உள்ளே வந்த பூர்ணிமா கேட்க, என்னக்கா நீ இன்னும் தூங்கலையா என்றான் சூர்யா. எங்கடா, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, ரீனா இந்த குழந்தைக்கு அம்மான் தான் பேர், ஆனால் இந்த குழந்தைய பார்த்துக்கிறதெல்லாம் சுப்ரியா தான், 2 குழந்தைங்களை பெற்று வளர்த்துருந்தாலும் இவனை என்னால் சமாளிக்கவே முடியலடா என்று பூர்ணிமா பேசிக்கொண்டே போக சூர்யா சுப்ரியாவே பார்த்தான். அவள் ரீனாவின் குழந்தையை பூர்ணிமாவிடமிருந்து வாங்கி மடியில் வைத்து பால் புட்டியை குழந்தைக்கு தர ஆரம்பித்தான். ரீனா அவளின் அறைக்குள்ளே நன்றாக தூங்கி கொண்டிருப்பதையும் சூர்யா பார்த்தான். குழந்தை அழுவது கூட இவளுக்கு கேட்காமல் அப்படி என்ன தூக்கம் அவளுக்கு என்று ரீனாவின் மேல் கோபமாக வந்தது சூர்யாவுக்கு. தினமும் இப்படி தான் நடக்குதாக்கா என்று பூர்ணிமாவை பார்த்து கேட்டான் சூர்யா. ஆமாண்டா, நானும் ரீனா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், நீயும் தினமும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு லேட்டாக வீட்டுக்கு வர, அதனால் ஆரம்பத்திலிருந்தே சுப்ரியா தான் இந்த குழந்தைய மொத்தமாக பார்த்துக்கிறான். சரி சுப்ரியா, குழந்தை தூங்கிட்டான், என்கிட்ட கொடு,
நீ போய் படுமா, காலையில் வேற சீக்கிரம் எழுந்து வேலை செய்யணும் என்று சுப்ரியாவிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டு ரீனாவின் அறைக்குள் சென்றாள் பூர்ணிமா. சுப்ரியா டம்ளரில் பாலை ஊற்றி எடுத்துக்கொண்டு மேலே மாடிக்கு சென்றாள். சூர்யாவும் அவளின் பின்னாலேயே சென்றான். பால் டம்ளரை டேபிள் மேல் வைத்துவிட்டு அவள் வழக்கம் போல் கீழே படுக்கையை விரித்து படுத்து கொண்டாள். சூர்யா அவளை பார்த்து கொண்டே, சுப்ரியா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். எனக்கு டயர்டாக இருக்குது, நீங்கள் வேறு நாளைக்கு ஈவினிங் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கான ஏற்பாடுகளெல்லாம் வேறு நான் காலையில் சீக்கிரம் எழுந்து தான் பார்க்கணும். எனக்கு தூக்கமாக வருது என்று கூறினாள் சுப்ரியா. என்ன ஃபங்க்ஷன், நீ கேட்க மாட்டியா என்றான் சூர்யா. உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் சிரித்து பேசினா கூட உடனே நீங்கள் எல்லை மீறி போகிறீங்க என்று கோபமாக சொன்னாள் சுப்ரியா. ஏய், அதான் அப்போவே அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுட்டேன்ல, இன்னும் என் மேலே உனக்கு கோபம் போகலையா என்று அவளை பார்த்து வருத்தமாக கேட்டான் சூர்யா. அவள் எதுவும் பேசவில்லை, ஆனால் மௌனமாக அழ ஆரம்பித்தாள். அவளுடைய ஞாபகமெல்லாம் காவியாவின் மேல்தான் இருந்தது. அவளுக்கு காவியா ஞாபகம் வந்து தான் மிகவும் வேதனைப்பட்டாள். நாளைக்கு காவியாவோட பிறந்த நாள். என்னால் அவளுக்கு வாழ்த்து கூட சொல்ல முடியல. ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லலான்னு ஃபோன் பண்ணாலும் அம்மா தான் ஃபோன் எடுப்பாங்க. நாளைக்கு இவர் வேறு வீட்டில் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டார். அவளோட ஸ்கூலுக்கு போய் பார்க்கலான்னு நினச்சா கூட என்னால் நாளைக்கு போக முடியாது. இந்த ஃபங்க்ஷன்னு என்ன ஏதுன்னு எதுவும் புரியல. எதுக்காக தான் அவர் ஏற்பாடு பண்ணார்னு தெரியல. என்னால் நாளைக்கு வெளியே போக முடியுமான்னு ஒன்றும் புரியல என்று தன் மனதிற்குள்ளே சொல்லி அழ ஆரம்பித்தாள். சுப்ரியா, நான் பேசுறது கேட்காம இப்போ நீ ஏன் அழுதுட்ருக்க என்று அவள் அழுவதை பார்த்து கேட்டான் சூர்யா. ஏன், இந்த வீட்டில் எனக்கு அழகிறதுக்கு கூட உரிமை இல்லையா? அதுக்கு கூட நான் இந்த வீட்டில் உரிமை இல்லாதவள் ஆயிட்டானா என்றாள் சுப்ரியா. இங்கே பாரு, உன் மனசுக்குள்ளே எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, இப்படி அழாத சுப்ரியா என்றான் சூர்யா. சரி, என் மனசுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, இனிமேல் நான் அழவும் இல்லை. போதுமா, தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்க விடுங்க என்று அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டு படுத்து கொண்டாள் சுப்ரியா. அதன் பிறகு சூர்யாவும் அவளிடம் எதுவும் பேசவில்லை. விளக்கை அணைத்து விட்டு அவனும் அமைதியாக படுத்து கொண்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 35ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். Bye.